எதிர்கட்சியையும் மதிக்கின்ற ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக 45 மணி நேரம் எதிர்கட்சி தலைவர் பேசினாலும் அடுக்கடுக்கான தகுதியில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது இந்த இயக்கத்தின் வலுவான ஒரு தலைமையின் கீழ் இருக்கின்ற அமைச்சரவை தகுந்த பதிலடி கொடுத்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆட்சியினுடைய சாதனைகளை எடுத்துரைப்பதற்கு காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இன்றைக்கு இருந்தார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த 5 ஆண்டு அமைச்சரவை பணியில் என் அன்பு சகோதரி இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற கயல்விழி செல்வராஜ் அவர்களுக்கு 2 கேள்விகளை எதிர்க்கட்சி தலைவர் எடுத்து சொல்லிய போது, தேர்தல் வாக்குறுதியில் 5 லட்சம் பேர்களுக்கு பணி வழங்கினீர்கள் என்று அறிவித்தீர்களே, என்ன ஆனது என்று கேட்டபொழுது அடுக்கடுக்கான புள்ளி விவரங்களோடு 5 லட்சம் அல்ல 50 லட்சம் தாண்டி வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த இந்தியாவினுடைய ரோல் மாடல் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இன்றைக்கு அழுத்தம் திருத்தமாக அவையிலே பதிவு செய்த நான் 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது, அடுத்த ஆட்சி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்றார். அப்பொழுது அதற்கு பதிலுரையாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது நான் சொன்னேன், இப்படித்தான் உங்கள் கட்சி 2021ஆம் ஆண்டு எங்கள் முதல்வருக்கு கட்டம் சரியில்லை என்றீர்கள், ஆட்சிக்கே வர முடியாது என்றீர்கள். அந்த கட்டத்தை அடித்து நொறுக்கி ஆட்சி கட்டில் அமர்ந்தவர் எங்கள் முதல்வர் அவர்கள். இன்றைக்கு 2026 மீண்டும் பொது தேர்தல். எங்கள் முதல்வருக்கு கிரக பலங்கள் தோஷ பலங்கள் எதுவும் அணுகாது. ஏனென்றால் தமிழ் கடவுள் முருகர் எங்கள் முதல்வரோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் 2026ஆம் ஆண்டு இந்த ஆட்சியை இந்த அலையணியை அலங்கரிப்பார் என்று ஓங்கி குரல் கொடுத்திருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.